இனிய வணக்கம். நூலாருள் நூல் வல்லனாகுதல் வேலாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு என்ற குறள். தூதுல 3வது குறள், 683வது திருக்குறள். நூலாருள் நூல் வல்லன், நூல் படித்தவர்கள், கற்றவர்களிலே கற்றார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றார் முன் செலச் சொல்லி தாம் கற்ற மிக்க ஆருள் மிக்க குறள். இதெல்லாம் வள்ளுவம் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான குறட்பாக்கள். இதெல்லாம் நம்ம 724 கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி, 722 கற்றாருள் கற்றார், இதெல்லாம் நம்ம வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நூல்களை கற்றவர்களில் சிறந்தவர், நூல்களை கற்றாருள் நிரம்பிய நூல் படித்தவர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். யார் அப்படின்னா, அந்த திறனுள்ளவனை எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, பகை அரசனிடத்தே சென்று, அல்லது மாற்று அரசன், பகைனே நம்ம எடுத்து பார்க்கணும், மாற்று அரசனிடத்தே சென்று தன்னுடைய அரசனை பற்றி, அதாவது தன் ஆள்பவன் அவனை பற்றி திறம்பட சொல்லுதல், அவன் மனதிலே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம். வென்றி என்றால் வெற்றி, வெற்றி ஏற்படும் வண்ணம் தூது செல்பவன் யார் என்றால் கற்றவர்களுள் கற்றவன். இப்போது நம்ம நிறைய பேர் உனக்காக நான் பேசுகிறேன்னு போயிட்டு, நம்ம பேசியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும், இவர் போய் இருக்கிறதையும் கெடுத்துட்டு வந்துடுவார். இந்த மாதிரி தூதுவர்களும் நம்மிடையே இருப்பார்கள். ஆனால் அவங்க போகிறதே அதை செய்யணுன்றதுக்காக தான். ஆனால் சில பேர் நம்மிடையே ஒரு நல்ல இணக்கத்தை, ஒரு உறவு பாலத்தை, ஒரு நட்பு நேயத்தை வளர்ப்பவர்களாக இருப்பார்கள். ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம முதல்ல அவரை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு, ஆனால் நம்ம யாருன்றதையும் சொல்லணும். அந்த காலத்திலேயே நம்ம அதியமான் பற்றி அவை பாட்டி அந்த மாற்று அரசனிடத்தே சென்று, இது எல்லாரும் படித்தது சின்ன வயசில், எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறது ஒன்றும் புதிய செய்தி இல்லை. அழகாக சொல்லுவாங்க, பா நீ காட்டின உன் படைக்கலனை நான் பார்த்தேன் சுற்றி, அடடாடா நெய் பூச பெற்று அழகாக பளிங்கு போல் வைத்திருக்கிறாயே, இதை பார்க்கும் பொழுது உன்னுடைய அந்த ஒழுங்கு நிலை தெரிகிறது. ஆனால் நான் யாருக்கு தூது வந்த அதியமானுக்கு, அவனோட படைக்கலை கொட்டியில் போய் பார்த்தினா ஒரே கூர்முனைலாம் செதைஞ்சி வேலும் வாலும் எல்லாம் அப்படியே அடிபட்டு கிடக்கும்பா. ஏன்னா அவ்வளோ போர்கள் போயிருக்கான்ப்பா. ஆனால் நீ அழகாக நெய்யெல்லாம் பூசி பத்திரமா வச்சு நீ பாதுகாக்கிறப்பான்னும் போது ஒரு செய்தியை சொல்லாமல் அவை பாட்டி சொன்னார்கள். என்னென்னா, நீ இன்னும் போரில் நீ பழக்கம் இல்லாதவன், நான் யாருக்காக தூது வந்தனோ அந்த அதிகமாக போரையே வாழ்க்கையாக முச்சாக கொண்டவன்ப்பா. ஏன்னா அவன் படைக்கலன்களெல்லாம் அதில் போராடி ஒவ்வொரு படைக்கலனும் முனை சிதைந்து அதில் நிறைய அடிபட்டு இருக்கிறது அப்படின்றத ஒரு செய்தியை சொல்லும்போது, அதிகமாக அவ்வளவு பலம் பொருந்தியவன் என்பதை அந்த மாற்று அரசனுக்கு அவர்கள் அழகாக புரிய வைப்பார்கள். அதுபோல் அவன்தான் நூலாருள் நூல் படித்தவர்களிலே நிரம்ப படித்தவன், நிறைய நூல்களை கற்றவனாக கொள்ளப்படுவான். இப்போ பேசுவது என்பது ஏதோ அல்ல, ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவது. அது தூதுரைப்பானுக்கு அது ஒரு பெரிய பண்பு. ஏன்னா தூதுன்றது எதுக்காக போகிறோம், அது ரொம்ப முக்கியம். நாட்டிடையே போர் விடக்கூடாது. இப்போ நம்ம கூட ஒரு போர் சூழலில் இருக்கிறோம் இல்லையா? அதனால் அந்த போர் விட்டால் அப்பாவிகளும் பொதுமக்களும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய, யார் வெற்றி பெற்றார்கள் என்பது அது ஒரு நிலை. ஆனால் அந்த போரிலே எத்தனை அப்பாவி உயிர்கள், தவறு செய்யாமல் அந்த உயிர்கள், ஏதோ இரு நாட்டு பகைக்காக பொதுமக்கள் உயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படும், பறிபோய் விடுமே. என்னன்னா காந்தியை அகிம்சையை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார் இல்லையா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புத தருணங்கள். இதைத்தான் வள்ளுவமும் சொல்கிறது என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.